வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில் மாற்றம் ஏற்படுன்றாங்க. ஸோ அம்மாவே பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு தான் ஜெயிப்பாங்க. ஸோ 2011 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தேமுதிகவோட கூட்டணி வச்சு தான் பார்த்தீங்கன்னா தேர்தலை ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, பாஜகவோட கூட்டணி வைங்க, அவங்க ஓபிஎஸை உள்ளே கொண்டு வந்தால் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது தான் நம்ம எண்ணமாக இருக்கணுன்ற மாதிரி வேலுமணி தங்கமணி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சாதான் நம்மளுக்கும் சேஃப்டின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை. ஸோ அதன் விளைவு பார்த்தீங்கன்னா ஜூன் 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன்லாம் பார்த்தீங்கன்னா தனி அணியாக பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக செயல்பட போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இது செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இணைய போகிறான்ற ஒரு பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. பட் அவர் மறுத்திருந்தாலுமே உள்ளே பார்த்தீங்கன்னா புகைச்சல் இருக்கிறது தான் வெளிப்படையான தன்மைன்றாங்க. அந்த புகைச்சல் பார்த்தீங்கன்னா ஜூன் 4க்கு அப்புறம் வெட்ட வெளியாகும். ஸோ அடுத்த பொதுச்செயலை பார்த்தீங்கன்னா வேலுமணின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மோதல் இருக்கிறது உண்மைன்ற மாதிரி கட்சிக்குள்ளேயே சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.